சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபிஸ் எல்லாமே பார்ட் 2 தான். நேற்று நான் அப்டேட் பண்ணியிருந்த வீடியோவில் இன்றைக்கி பார்ட் 2 போடுறேன்னு. இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே நம்ம கிட்ஸோட ஃபேவரட் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். வெஜ் லசானியா, பெஸ்தோ பாஸ்தா அண்ட் பன்னீர் ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக கிட்ஸுக்கு அப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் உங்களை கண்டிப்பாக கேட்பாங்க இந்த ரெசிபிஸ் செஞ்சு கொடுன்னு சொல்லி. வாங்க ரெசிபிஸ் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு லசானியாவுக்கு பார்த்துக்கலாம். லசானியாவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெட் சாஸ் பண்ணிக்குவோம். கம்ப்ளீட் வெஜிடேரியன், நம்ம மீட் போட்டு செய்ய போகிறது இல்லை. ஆயில் நல்லா சூடான பிறகு கார்லிக்கை வந்து நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. பிறகு நம்ம வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் நேற்றே சொன்ன மாதிரி தான் காய் எல்லாமே நான் நல்லாவே முன்னாலே நறுக்கி வச்சுட்டேன். ஸோ எல்லாமே ஜிப்லாக்கில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ நம்ம காயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஷ்ரெட்டட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ண காய் பார்த்திங்களா, 1 கப்பு அளவுக்கு zucchini, 1/2 கப்பு அளவுக்கு எல்லோ ஸ்குவாஷு அண்ட் 1/2 கப்பு அளவுக்கு கேரட், 1 கப்பு அளவுக்கு எல்லா கலர் கேப்சிகாமையும் நம்ம துருவி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஏன்னா உங்களுக்கு ரொம்ப கட் பண்ணி போட்டிங்கன்னா அது ஒரு காயின்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி ஷ்ரெட்டட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு நான்வெஜ் ஃபீலிங்கும் கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஷ்ரெட்டட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 கப்பு அளவுக்கு டொமேட்டோ சாஸை ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து டொமேட்டோ சாஸ் வந்து நான் கடையில் வாங்கினது தான். எனக்கு வந்து சுத்தமாக டைம் இல்லைன்னா யூஸ்வலாக டைம் இருக்கும் போது நான் வீட்லேயே செஞ்சு தான் செய்வேன். ஸோ கடையில் இருக்கிற டொமேட்டோ சாஸை நான் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் அண்ட் இட்டாலியன் சீசனிங் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் பவுடர் இட்ஸ் ஆப்ஷனல், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் ஆட் பண்ணுறேன். பேசில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கார்டனில் இருக்க பேசில் அழகாக இதை நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொடியாக நறுக்கி இந்த பேஸ்லேயும் எடுத்து வச்சுப்போம். அந்த மீன்வாயில் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா சீசனிங்கும் நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கிறதுல நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க பேசிலையும் ஆட் பண்ணிப்போம். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்ச பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்கு பதம் வரும். அது பர்ஃபெக்டான ஸ்டேஜ் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கிட்ஸோட ஃபேவரட் ஒயிட் சாஸ். என் கிட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் கிட்டுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார். இப்போ இவங்க 2 பேரையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கட்டி பதம் வரும். அந்த கட்டி பதம் அளவுக்கு வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு மில்க் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா இந்த பட்டரில் மிக்ஸ் ஆகிடுத்து மில்க் ஆட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கட்டிப்பதம் இல்லாமல் நல்லா விஸ்க் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கட்டிப்பதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போயிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு கட்டிப்பதம் போயிட்டே இருக்குது. இது செய்யும் போது நீங்கள் கொஞ்சம் கேஸை சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஒயிட் சாஸ் பண்ணும்போது இப்போ பர்ஃபெக்டாக உங்களுக்கு கட்டிப்பதம் இல்லாமல் நல்லா எடுத்து இதில் வந்து நான் வந்து நட்மக் சேர்க்குறேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் எஸ்பெஷலாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் இந்த வாசனைக்காக இதை சேர்த்துக்கலாம். எப்போவுமே இந்த ஜாதிக்காய் சேர்க்கும் போது அதோடய வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் பார்சலி. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் பார்சலி போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் ட்ரை போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ இவங்களெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதில் சேர்த்தது பார்த்திங்கன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளார் அண்ட் பட்டர், மில்க் அண்ட் உங்களுக்கு வந்து நட்மக் அண்ட் பார்சலி இவ்வளோ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் வந்த பிறகு ரிகோட்டா சீஸ் எடுத்திருக்கேன். ரிகோட்டா சீஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணும் போது இன்னும் க்ரீமியாக இருக்கும். அந்த லசானி அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு எடுத்து ஒரு பீஸ் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிகோட்டா சீஸ் எடுத்திருக்கேன். நல்லா தாராளமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இன்னும் நல்லா க்ரீமான நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளாரும் இந்த ரிகோட்டா சீஸும் சேர்க்கும் போது அந்த ஒயிட் சாஸோட ரிச்னஸ்ஸு பயங்கரமாக கொடுக்கும். டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போது கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. ஒயிட் சாஸும் ரெடி ஆகிடுது அண்ட் டொமேட்டோ சாஸும் ரெடி ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லசானியாவுக்கு மெயினே வந்து ஷீட்டு தான். ஸோ அதோட ஷீட்டை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுப்போம். பாஸ்தாவை எப்படி நீங்கள் பண்ணுவீங்களோ அதே தான். நான் எடுக்கிற இங்கே இருக்க பிராண்ட் இது தான்.
இப்போ எல்லாமே ரெடியாகி செட் ஆகிடுது. இப்போ லசானியாவை நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரே நீங்கள் எடுத்தாலும் சரி, ஒரு பவுல் எடுத்தாலும் சரி, நான் ரெக்டாங்கிளில் இந்த ஷேப்பில் தான் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பார்ட்டினால நிறைய குவான்டிட்டினால நல்ல பெரிய ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த பவுல் எடுத்திருக்கேன். கீழே ஃபஸ்ட்டு சாஸை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷீட்டை ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா மறுபடியும் ரெட் சாஸை ஆட் பண்ணுங்கள். ரெட் சாஸ் ஆட் பண்ண பிறகு மறுபடியும் ஷீட் போட்டு நீங்கள் ஒயிட் போடலாம். இல்லை இதுலேயே கொஞ்சம் ஒயிட் சாஸையும் நீங்கள் ஆட் பண்ணும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் ஆட் பண்ணுறேன். ஒயிட் சாஸை லைட்டாக போட்டு அதில் பார்மிசான் சீஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சீஸ் போட்டு தான் நீங்கள் லசானியா பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மொசரல்லா சீஸ் அண்ட் பார்மிசான் சீஸ் போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா மறுபடியும் ஷீட் வைக்கிறோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒயிட் சாஸ் நம்ம நிறைய சேர்த்துக்க போகிறோம். ஒயிட் சாஸ் வந்து இந்த ஃப்ளேவரில் வந்து இப்போ செகண்ட் எடுக்கிற போது உங்களுக்கு கட் பண்ணி எடுக்கும் போது அந்த ஒயிட் சாஸோட ஃப்ளேவர் நிறைய வரும். ஸோ அதனால் ஒயிட் சாஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது ரெட் சாஸையும் அதே மாதிரி லைட்டாக போட்டுக்கோங்க. ரொம்ப போடணும்னு அவசியம் கிடையாது. பட் செகண்ட் லேயரில் ஒயிட் சாஸ் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது மாதிரி தான் நம்ம வந்து அடுத்த லேயரையும் பண்ண போகிறோம். ஸோ இப்போது மொசரல்லா சீஸ் அண்ட் பார்மிசான் சீஸ் இந்த 2 சீஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் லசானியாவுக்கு. இப்போ அழகாக போட்டு இருக்கிற ஒயிட் சாஸ் நம்ம பண்ண குவான்டிட்டிக்கு எல்லாமே கரெக்டாக எடுத்து ஒயிட் சாஸும் ரெட் சாஸும் அவ்வளோதான். உங்களுக்கு இதில் மிச்சமே இருக்காது. நான் அந்த பாக்ஸில் எல்லா ஷீட்டும் யூஸ் பண்ணல, அதில் பாதி தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே போட்டு ஒரு ஃபாயில் ஷீட் போட்டு அழகாக நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம். பர்ஃபெக்டாக இதை எடுத்து இப்போ இதை எவ்வளோ நேரம் நீங்கள் டெம்பரேச்சர் வைப்பீங்க அப்படின்னா 365 Fahrenheit தான் நம்ம வைக்க போகிறோம். இந்த டெம்பரேச்சர்லேயே வச்சு நீங்கள் லசானியா பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் பர்ஃபெக்டானது. நான் 30 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 365 Fahrenheit வச்சுட்டு 30 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாயில் ஷீட் போட்டு வைங்க. நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ் வித்தவுட் ஃபாயில் ஷீட் நீங்கள் வைக்கிறீங்க. ஸோ டோட்டலாக நம்ம 1 hour வச்சுருக்கோம் இந்த லசானியாவோட ரெசிப்பியை. 365 நான் அகைன் நான் சொல்லிடுறேன். நீங்கள் டெம்பரேச்சர் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். நான் நடுவில் வந்து அந்த 30 மினிட்ஸ் அண்ட் அகெயின் மறுபடியும் 30 மினிட்ஸ் வைக்கும்போது ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நான் பார்த்துக்கிட்டேன் கரெக்டாக இருக்கான்றது. அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிட்ஸோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ரெசிபி பன்னீர் ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பேனில் நான் 2.5 கப்பு பாஸ்மதி ரைஸாக ஊற வச்சுருக்கேன். 1/2 ட்ரே அளவுக்கு நம்ம பண்ணுறோம். 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 300 கிராம்ஸ் அளவுக்கு பொடியாக நறுக்கின ஆனியனு, ஒரு 4 to 5 பச்சை மிளகா காரத்துக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சில்லி ஆயிலை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இவங்க எல்லாரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் வதங்கணும்லாம் அவசியமே கிடையாது. லைட்டாக சாட்டே ஆனால் போதும். ஆனியன் கூட அதே தான். ஸோ இப்போ நம்ம வந்து காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் காயை ஜிப்லாக்கில் ஃபுல்லாக நறுக்கி அழகாக வச்சுட்டேன். பொடியாக நறுக்குன எல்லா கலர் கேப்சிகமையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பொடியாக நறுக்குன கேபேஜோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு கேபேஜு, 1 கப் அளவுக்கு எல்லா கலர் கேப்சிகமும் சேர்ந்த மாதிரி, 1/2 கப்பு அளவுக்கு கேரட் அண்ட் வேறு எதுவுமே நம்ம காய் சேர்க்க போகிறது கிடையாது. இதில் காய் வந்து கேபேஜ், கேப்சிகம் அண்ட் கேரட் எவ்வளோ தான். இவங்களையும் சேர்த்து லைட்டாக நம்ம சாட்டே பண்ணிப்போம். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது ஃப்ரைட் ரைஸுக்கெலாம். பர்ஃபெக்டாக இது வந்து நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அழகாக இவங்கள வதக்கியாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷெஸ்வான் சில்லி சாஸ். இதுவும் ஹோம்மேடு தான். ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஒரு ரெசிப்பியான்னு நான் யூடியூப்பில் போடணுமான்னு தெரியல. கண்டிப்பாக ஆனால் ஒரு நாள் அப்டேட் பண்ணுறேன். நல்ல ஒரு சில்லியை வந்து அதாவது காஷ்மீரி சில்லியை வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் நல்லா ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி ஆயிலில் போட்டு அதை எடுத்திங்கன்னா அதுதான் சில்லி. ஸோ அதை நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இப்போ வடித்த சாதம் பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிப்போம். அதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இவங்க ஒரு சைடில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் வந்து உங்கள் வீட்டில் எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் போடணும்லாம் கிடையாது. சில குழந்தைங்களுக்கு பன்னீர் ரொம்ப பிடிக்கும், நிறைய குவான்டிட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீரில் வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த சில்லியை சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஷெஸ்வானோட சாஸு அண்ட் பெப்பர் அண்ட் லிட்டில் வித் சால்ட், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெப்பர், பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு. இதில் வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனோட வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் தாள் தான் நான் சொல்லியிருக்கேன். முன்னாடி இருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீனிஷை போட வேண்டாம். வெறும் தாள், அந்த வெங்காயத்தாழை போட்டுக்கோங்க. இறக்குற ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி
போட்டு லைட்டாக நீங்கள் இது மாதிரி இந்த பன்னீரை கொஞ்சம் சாட்டே பண்ணி எடுத்துட்டு அழகாக வச்சிட்டிங்கன்னா சூப்பரான இந்த பன்னீரும் இந்த வெங்காயம் இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரைஸை மறுபடியும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸு ஆல்ரெடி ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக நீங்கள் ஒரு முறையாவது இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கே நீங்கள் போக மாட்டீங்க. அப்படி கிட்ஸ் வந்து இந்த ஃபுட்டு தான் வேணும்னு கேட்பாங்க. இப்போ ஸ்ப்ரிங் ஆனியனை மேலே அழகாக தூவி போட்டு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரெகுலர் ஒன் தான், டார்க்லாம் கிடையாது. ஸோ ரெகுலர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இவங்கள மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போவே உங்களுக்கு தெரியும் இதில் சால்ட் கம்மியாக இருக்கா, இல்லை பெப்பர் கொஞ்சம் போடலாமா, ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் மேலே போடலாமா, சோயா சாஸ் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாமா இல்லை. பட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பெப்பர் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பெப்பர் இது வரைக்கும் ஆட் பண்ணல, ஜஸ்ட்டு நம்ம பன்னீரில் ஆட் பண்ணது மட்டும் தான். ஸோ லைட்டாக பெப்பர் போட்டுக்கோங்க. ரொம்ப பிஞ்ச் அளவுக்கு தான், ரொம்பலாம் கிடையாது. பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் போட்டு இதை அழகாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும் இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். அப்படியே ட்ரேயில் மாற்றியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் ரெசிபி போயிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு பாஸ்தா ரெசிபி இருக்குன்னா இதை பாருங்கள், வந்துருச்சு. பெஸ்தோ பாஸ்தா தான். ரொம்ப ஈஸி ரெசிபி இது, யார் வேணாலும் சமைக்கலாம். அது மாதிரி ரெசிபி தான். நான் வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு வால்நட்டு ஆட் பண்ணியிருக்கேன் மிக்ஸி ஜாரில். நெக்ஸ்ட்டு பேசில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கார்டன் பேசிலில் அழகாக நம்ம எடுத்து அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிவிட்டு சேர்க்குறோம். பேசில் சேர்த்துக்கோங்க. பேசில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க, அந்த அளவுக்கு பேசில் இருக்கணும். ஸோ பேசிலுக்கு ஆட் பண்ண பிறகு மைனஸ் ஆட் பண்ணிப்போம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை ஆட் பண்ணுறதே ஒரு க்ரீமி அண்ட் ரிச், அது ரெண்டுமே கொடுக்கும். ஸோ அதுக்காக நான் மைனஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் பார்சலி ஒரு 1/2 கை அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இத்தாலியன் சீசனிங் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, ஸ்பினச் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கை அளவுக்கு, ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, பார்மிசான் சீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்மிசான் சீஸு கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இவங்கள நல்லா ஒரு பேஸ்ட் அளவுக்கு அரைச்சி வச்சுங்க. இப்போ பாஸ்தாவை நம்ம வேக வச்சு, நல்ல ஹாட்டான பாஸ்தா இது. ஸோ வேக வச்சு ஒரு ட்ரேயில் நான் ரெடியாக வச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பெஸ்தோ சாஸை ஆட் பண்ணிப்போம். இப்போ இந்த பெஸ்தோ சாஸ் எவ்வளோ ஹெல்த்தின்னு பாருங்கள். வால்நட் இருக்குது, ஸ்பினாச் இருக்குது, பார்சலி இருக்குது, ஃப்ரெஷ் பேசல் இருக்குது, பெப்பர் இருக்குது, மைனஸ் இருக்குது, பார்மிசான் சீஸ். இது எல்லாமே சூப்பராக அப்படி அரைச்சி இந்த வேக வச்சுருக்க பாஸ்தாவில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம சீஸையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பார்மிசான் சீஸ் வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க, மொசரல்லா சீஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்மிசான் சீஸ் ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ண போகிறோம். மேலே டாப்பிங்கில் வந்து மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் பார்மிசான் சீஸும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், பெஸ்தோ பாஸ்தா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் நேற்று அப்டேட் பண்ணியிருந்த வீடியோவும் இன்றைக்கி அப்டேட் பண்ண வீடியோவும் குழந்தைங்களுக்கும் அடல்ட்டுக்கும் சமைச்சிருந்தேன் ஃபுல் ரெசிபீஸு. ஆனால் இதை விட இன்னொரு ரெசிபி என்னென்னா, என் குழந்தைக்கு காலையில் பர்த்டேக்கு அவளோட ஃபேவரட், எந்த வருஷம் கேட்டிங்கனாலும் அவள் 10 வயசுலேருந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் அவளோட பர்த்டே அன்றைக்கி கேட்பாள். எஸ்பெஷலி அவள் பர்த்டே கண்டிப்பாக நான் பண்ணுவேன். க்ரீமி டொமேட்டோ சூப் அண்ட் அவளோட ஃபேவரட் இத்தாலியன் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். இது ரெண்டுமே தான் அவளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எவ்ரி பர்த்டேக்கு இருக்கணும். மேபி நான் எவ்ரி பர்த்டேக்கும் இதே தான் அப்டேட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் எப்படி தேங்க்ஸ் சொல்வேனே தெரியாது. தேங்க்யூ ஸோ மச்.